மார்கழி மாசம்னு வந்துட்டாலே போதும், கோயில்கள்லையும் சபாக்கள்லையும் பெரிய பெரிய கலைஞர்களோட கச்சேரிகள் நிறைஞ்சு காணப்படும். அதை பார்க்குற நாமளும் பரவசம் அடைஞ்சிருப்போம். ஆனால் நாம் இன்னைக்கு வந்திருக்கிறது ஒரு புது விதமான அனுபவத்தை கொடுக்க போகுது அப்படிங்கிறத மட்டும் உறுதிப்பட சொல்ல முடியும். என்னன்னு தானே கேட்குறீங்க? குட்டி குட்டி குழந்தை கலைஞர்கள் நாட்டிய கச்சேரியை நடத்தி காட்ட இருக்காங்க. அதை எப்படி இருக்குன்னு பார்த்து நாமளும் ரசிக்கலாம் வாங்க. மேடையில் நமது கண்களுக்கு விருந்து படைக்க இப்படி உற்சாகமாக தயாராகி வருகின்றனர் இந்த இளம் நாட்டிய கலைஞர்கள். நாட்டியம் மட்டுமின்றி ஆன்மீக நாடகங்களையும் நிகழ்த்தி அசத்துகின்றனர் இவர்கள். குழந்தைகளின் ரூபத்தில் இறைவனை காணலாம் என்ற சொல்லாடலுக்கு ஏற்ப தத்ரூபமாக நாட்டிய நாடகத்தினை இக்குழந்தைகள் செய்து காட்டியது மெய்சிலிர்க்க வைத்தது. சிறுவயது முதலே பரதம் கற்றுக்கொள்ளும் ஆர்வத்தோடு நடனப்பள்ளியில் சேர்ந்த இவர்கள் அனுபவமிக்க நாட்டிய கலைஞர்கள் ஆடிய அதே மேடையில் தங்களுக்கும் வாய்ப்பு கிட்டியதை எண்ணி மகிழ்ச்சியோடு நடனமாட இருப்பதாக தெரிவித்தனர். என்ன வேஷம் போட்டிருக்கீங்க? டான்ஸ் ஆடுறது எவ்வளோ ஜாலியா இருக்கு? நல்லாவே ஜாலியா இருக்கு. எனக்கு டான்ஸ் பிடிக்கும் முன்னாடியிலேருந்து, அதனால ஜாலியா இருக்கும். கற்றுக்கும் போது ஜாலியா இருந்துச்சு. ஆமாம், கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நல்லா பண்ணேன். முன்னாடி சீசன்ஸ்லாம் ஆடியன்ஸில் உட்காந்து பெரியவங்களாம் ஆடி பார்த்துருக்கேன். அதுவும் இந்த சீசன் நான் பெரிய சீனியர்ஸோடலாம் ஆடுறேன். அண்ட் அவங்க பார்த்து கற்றுக்கலாம் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்தனால நான் ஹாப்பியாக இருக்கேன். பாரம்பரியமிக்க பரதக்கலையை இளம் தலைமுறையினருக்கு கற்றுக் கொடுக்கும் அனுபவம் குறித்து பகிர்ந்து கொண்டார் நடனப்பள்ளி ஆசிரியை ஷீலா உன்னிகிருஷ்ணன். சின்ன குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். அவங்களுக்கு இனிஷியலாக ஃபர்ஸ்ட் டைம் ஸ்டேஜ் ஏறும்போது தே நீட் லாட் ஆஃப் ப்ராக்டிஸ், கைடன்ஸ். கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் 2 ஸ்டேஜ் அவங்க பார்த்துட்டாங்கன்னா அவங்க சின்ன வயசுலேயே மாஸ்டர் ஆகிடுவாங்க. ஸோ நம்ம தமிழில் வர ப்ராவப் மாதிரி தான், 5ல் விளையாடுது 50ல் விளையாதுன்னு சொல்லுவோம்ல, அதே மாதிரி தான். ஸோ என்னுடைய டான்ஸ் ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் இந்த 5 to 8 இயர்ஸ்க்குள்ளே ட்ரெயின் ஆகிற குழந்தைகள் ஒரு 15-16 வயசு வரும்போது நல்ல பெர்ஃபார்மராக ஆகிடுவாங்க, நல்ல ஆர்டிஸ்டாக ஆகிடுவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதத்தில் நாட்டிய கச்சேரிகளுக்கு பஞ்சம் இருக்காது. இவ்வாறு இம்மேடைகளில் அனுபவமிக்க கலைஞர்களுக்கு வாய்ப்பு கிடைப்பது மட்டுமின்றி குழந்தை கலைஞர்களுக்கும் வாய்ப்பு கிட்டுவது அவர்களின் கலை ஆர்வத்தை ஊக்கப்படுத்துவதாகவே அமையும் என்பதில் ஐயமில்லை. அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் இங்க இருக்கிற குட்டி குட்டி குழந்தைங்களை பார்க்கும்போது இந்த சின்ன வயசுலயே முறையா பரதம் கத்துக்கிட்டு ஒவ்வொரு குழந்தையும் அழகா அபிநயம் பிடிச்சு ஆடுறத பாக்குறப்போ பார்வையாளர்களுக்கும் சரி நமக்கும் சரி ஆச்சரியத்தையும் ஆனந்தத்தையும் தான் கொடுத்துச்சுன்னு சொல்லலாம். இதே உணர்வுகளும் அனுபவம் தான் உங்களுக்கும் ஏற்பட்டிருக்கும் அப்படின்னு நம்புறோம். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் பிரியதர்ஷினி.